சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூ மாதிரி இருக்கு. என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டே இருக்கீங்க? சாப்பிடுங்க. அது ஒண்ணும் இல்ல அத்தை, எங்க அம்மா இட்லி சுட்டாங்கன்னா ஒரே ஒரு சட்னி தான் செய்வாங்க. ஆனா நீங்க கலர் கலரா 3 சட்னி செஞ்சிருக்கீங்க. அதான் சந்தோஷமா இருக்கு. சரி, உனக்கு என்னெல்லாம் சட்னி வச்சிருக்கேன்னு சொல்லு பாப்போம். சிம்பிள். சிவப்பு சட்னி, வெள்ளை சட்னி, அப்புறம் பச்சை சட்னி. இந்த காலத்து பசங்கள சொல்லி எந்த தப்புமே இல்ல. தேங்காய் சட்னியா இருந்தா உடனே ஒயிட் சட்னின்னு சொல்ல வேண்டியது. கொத்தமல்லி புதினா சட்னியா இருந்தா உடனே கிரீன் சட்னி. மிளகா சட்னியா இருந்தா உடனே ரெட் சட்னி. இல்ல என்ன சட்னி சாப்பிடுறோன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கீங்க எல்லாமே, அப்படிதானே? குட் ஸ்பீச் மாமா. ஆனா இப்போ எங்களுக்கு கேட்க டைம் இல்ல, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. சோ நாங்க சாப்பிட போறோம். சாப்பிடு சாப்பிடு, பேசாம சாப்பிடுங்க. அண்ணி, செம்மையா இருக்கு அண்ணி, வேற லெவல். நீ என்ன சொல்றது? நானே சொல்றேன் அண்ணி, வேற லெவல், செம்மையா இருக்கு. சரி, ஏய், நான் சொன்னது அப்படியே திருப்பி சொல்லிட்ட. இதுல மாடுலேஷன் வேற. சரி சரி சாப்பிடுங்க. மகா, ரேஷன் அரிசியில மாவு அரைச்சி இட்லி சுட்டா அப்படியே புசு புசுன்னு இருக்குன்னு சொன்னப்ப நான் நம்பவே இல்லை. நீ சொன்ன மாதிரி புசு புசுன்னு சாப்பிட்டா இருக்குமா? தேங்க்ஸ் மாமா. மகா, அடுத்த தடவை இட்லி கூற போடும்போது நீ என்ன பதத்துல போடுறங்கறத எனக்கும் வெண்ணிலாவுக்கும் சொல்லிக் கொடு, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். உனக்கு வேணும்னா நீ தெரிஞ்சுக்கோ. எதுக்கு அனாவசியமா என்ன இழுக்கிற? ஐயோ அண்ணி, அது ஒன்றும் பெரிய பிரமாதமான விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்த தடவை இட்லிக்கு ஊறப்படும் போது நீங்களும் பக்கத்துலயே சரி இருங்க. சரி. மா, நீ இட்லி சுட்டா நான் 2 இட்லி சாப்பிடுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆனா இன்னைக்கு மகாத்த சுட்ட இட்லி இருக்குல்ல, 4 இட்லி சாப்பிடுவேன். எனக்கு பயமா இருக்குமா. ஐயோ, என்ன ஆளாளுக்கு பாராட்டி தள்ளுறீங்க? இருங்க, நான் பார்த்து சொல்றேன். நான் உண்மையை சொன்னா அப்புறம் வேண்டாதவள் ஆயிடுவேன். அப்படிலாம் எதுவும் இல்லை அண்ணி, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. இட்லி மாவை கொஞ்சம் கொரன்னு அரைச்சிருக்கலாம். சட்னில ஒட்டவே ஒட்டாது, வளவளன்னு இருக்கு. உளுந்து அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இத பாரு, தேங்காய் சட்னில துண்டு துண்டா இருக்கு, சரியா அரைப்படவே இல்லை. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? எனக்கு தோணுனதை நான் சொன்னேன்பா. ஏய் போதும், நிறுத்துறி. மகா, நீ இதெல்லாம் ஒண்ணு பெருசா எடுத்துக்காதம்மா. இவனோ பெரிய அறுசுவை நடராஜன் மாதிரி பேசுவான். இவளுக்கே ஒண்ணும் பண்ண தெரியாது. போதும் போதும், நிறுத்து.
ஐயோ என் போன் அடிக்குது. கிச்சன்ல தான் வச்சிருக்கீங்க, நான் எடுத்துட்டு வரேன். இந்தாங்க அத்தை. சரி. ஹலோ கௌரி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். இன்னும் உனக்கு அண்ணன் மேல இருக்கிற கோவம் போல இருக்கு. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. செல்வம் கல்யாணத்துக்கு வர முடியாம போயிடுச்சு. என் மேல உனக்கு அந்த கோவமும் இருக்கும். சரி, பொண்ணையும் மாப்பிளையும் பாத்துடலான்னு இப்பதான் சென்னைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கோம். மா மா யாரு? வீட்ல இருந்து கிளம்பிட்டோம் கௌரி. பெங்களூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. சரி, உங்களையும் பாத்துட்டு போயிடலான்னு தோணுச்சு. அதான் நடந்தது அதையும் மனசுல வச்சுக்காம உன்னை பாத்துட்டு போயிடலான்னு வர்றேன் அண்ணன். வாங்க அண்ணே, இப்போவாது உங்க தங்கச்சியை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சே. வாங்க வாங்க. சரிண்ணே, சரி சரி. என்ன உங்க அண்ணனா பெங்களூர்ல இருந்து பேசுறாரா? ஆமா ஆமா, அவர் தான் பேசினாரு. இத்தனை வருஷமா எட்டி கூட பார்க்கல, இப்ப என்ன திடீர்னு போன்ல? செல்வத்தையும் மகாவையும் பாக்குறதுக்காக நம்ம வீட்டுக்கு வராங்களாம். இப்ப பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டாங்களாம். மத்தியானம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்களாம். கல்யாணத்துக்கு வரல, அத பத்தி விசாரிச்சு ஒரு போன் கூட பண்ணல. இப்ப எதுக்கு நேர்ல வராங்களாம்? ஏங்க, அவங்க வரலன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல.